ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு பன்னீர் வச்சு நம்ம பன்னீர் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம். கீ ரோஸ்ட்னால் பன்னீர் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கீலே வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப எம்மி டேஸ்டி அண்ட் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மீன் ஃப்ளஷோட சாப்பிட்ட மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வித்தின் ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எப்படி பண்ணுறது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் இந்த பன்னீர் நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இது நிறைய நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்குது. இது வந்து ஒரு நம்ம ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த எலும்பு போன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் எப்படி எடுக்கிறதுன்றது எப்படின்னா, நம்ம ஒரு பால் திக்காக காய்ச்சி அதில் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு எடுப்போம். நான் ரெடிமேட் பன்னீர் தான் வாங்கியிருக்கேன் இங்கே. ஸோ அதை அப்படியே நம்ம ஒரு தண்ணி வடிகட்டி ஒரு துணியில் வடிகட்டி அப்படி எடுக்கிறதா பன்னீர். ஸோ பாலோட எல்லா நியூட்ரிஷன் கண்டென்ட்டும் இந்த ஒரு பன்னீர் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கிது. இது ரொம்ப டேஸ்டியும் கூட. பால் சாப்பிட்ட எஃபெக்டும் இருக்காது, நான்வெஜ் சாப்பிட்ட எஃபெக்டும் இருக்காது. பட் சூப்பர். ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு பிளெஸிங்ஸ். ஸோ நல்லாயிருக்கு. இதில் சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அப்புறம் நிறைய இந்த மாதிரி விட்டமின்ஸ், தாதுக்கள், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்து கூட, டேஸ்ட்டும் கூட. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த பன்னீரை சாப்பிட்றதுனால நமக்கு முக்கியமாக கிடைக்கிற ஒரு முக்கிய பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லோரும் இந்த ஃபுட்டு சாப்பிட்டா என்ன ஆகும், அந்த ஃபுட்டு சாப்பிட்டா என்ன ஆகும், ரொம்ப வெயிட் போட்டுருமா, ஸ்லிம்மாக இருப்போமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஸோ எந்த சாப்பிடும் போது தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து, கூடவே நெய் சேர்க்கறதுனால கொழுப்புகள் மொத்தமாக நம்ம உடம்புல இருந்து தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடம்பை வந்து ஃபிட் அண்ட் ஸ்லிம்மாக அழகாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் நிறைய சாப்பிட்ணும், அதாவது நல்லா சாப்பிட்ணும், கீ நிறைய சேர்த்து சாப்பிட்ணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஃபுட்டாக இருக்கும். பாருங்கள். என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தனியாக மிளகா, அதுக்கப்புறமா வந்து மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், இவ்வளோதான் இதோட திங்ஸ். இது 5ஐயும் நம்ம வந்து தனித்தனியாக வறுத்துக்கணும். தனியாக வந்து 2.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகா வந்து கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு 5 மிளகா, 6 மிளகா, 8 மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. மோஸ்ட்லி நீங்கள் காஷ்மீர் சில்லி யூஸ் பண்ணிங்கன்னா இது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை வறுக்க வேண்டாம். இதில் நான் வறுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுங்க அதை ஊற வச்சு போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா மிளகு, சீரகம் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்குங்க. ஒன்றா போட்டிங்கன்னா ஒன்று வறுபடும், ஒன்று வறுபடாது. ஸோ அதனால தான் இது வந்து லைட்டாக உப்பி வரும் உங்களுக்கு அந்த சீரகம் பார்த்திங்கன்னா. ஸோ அது வந்து ஸ்டேஜை நீங்கள் பார்த்து இறக்கிக்கங்க. மிளகும் அப்படி தான் நல்லா உப்பும் கொஞ்சம் வெடிக்கும். ஸோ அந்த பார்த்து இறக்கிக்கணும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். புளியை வந்து நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 100 கிராம் புளியை ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நல்லா திக்காக கரைச்சி 100 ml அளவு கரைச்சி இதில் ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அதில் 2 ஸ்பூன் தயிர் விட்டு எல்லாத்தையும் உப்பு கொஞ்சம் போட்டு எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்ச பிறகு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து கீல நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ரையில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த பன்னீரை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கீ ஊற்றி அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஊற்றின பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி அழகாக ஒரு ஸ்டேஜுக்கும் ப்ரௌன் கலரில் இந்த ஸ்டேஜில். ஸோ அப்போ வந்து பன்னீரையும் போட்டு நம்ம டீப் ரோஸ்ட் பண்ணி இறக்கிட போகிறோம். அவ்வளோதான். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்கும்போது நம்ம வந்து ஒரு மைல்டாக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஷ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். நிஜமாக உங்கள் கிட்ஸை ரொம்ப ஸ்பைசி விரும்புகிறவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது ரொம்ப காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும், கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். பட் இது வந்து ஆந்திராவோட ஸ்பெஷல் மாதிரி செம எம்மி, ரொம்ப ஸ்பைஸியாக காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்லாம், தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டு பாருங்கள். எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மற்றவங்க எல்லாேருக்கும் நன்றி.